ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ப்ரக்கோலி வச்சு அதோட ஸ்டெம்மை வச்சு ஒரு 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதோட ஸ்டெம்மை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது அதோட தண்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அது சட்டுன்னு உடனே வெந்துடும். அதனால் ஒரு 70% வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இதை எடுத்து தண்ணி வடிகட்டிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் சோள மாவு, ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு தண்டு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவை சேர்த்துக்கோங்க. சோள மாவும் அரிசி மாவும் மட்டும் சேர்த்தா போதும். அடுத்ததாக காரத்துக்காக நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காரமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இன்றைக்கி நசுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எலுமிச்சை சாறு விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி முட்டையில் இருக்கிற அந்த தண்ணி இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அந்த தண்டில் நல்லா ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க கூட. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காயை இதில் சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி பொரித்து எடுக்க வேண்டியதாங்க. பாருங்கள், எண்ணெய் கூட நம்ம நிறையா ஊற்றிக்க வேண்டாம். திட்டமாக ஊற்றிட்டோனாலே போதும். ஏன்னா அதோடய ஸ்டெம்மை நம்ம சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் அது மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு பீசஸாக நம்ம தனித்தனியாக விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ப்ரக்கோலி 65 ரெடி ஆயிடுச்சு. இது அதோட ஸ்டெம்மு மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் பூ இருந்தால் பூவுமே கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. பசங்களுக்கு ரொம்பவே மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியம். ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரக்கோலி பிடிக்காத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கூட சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.